50 வருஷமா கால் கடுக்க நின்று தினமும் சமையல் செஞ்சாச்சு, குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டாச்சு. இனிமேலாவது ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? ரெஸ்ட்டுக்காக உடம்பும் மனசும் ஏங்கிட்டு இருக்கு. சமையல் அறையில் எனக்கு என்ன சௌரியம் வேணுமோ எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருக்காரு என்னோட ஹஸ்பண்ட். அவர் எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஆனால் என்ன, இந்த பின்கட்டுக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு படி ஏறி இறங்கணும், ஒரு 6 இன்ச்சு இருக்கும். மற்றபடி வீட்டில் எந்த படிக்கட்டுகளுமே இல்லை. இந்த பாத்ரூம் மட்டும் ஒரு 2 அங்குலம் கீழே இருக்கும். என் ஹஸ்பண்ட் இருக்காரு, காய்கறி வாங்கிட்டு வந்துடுவார், மளிகை சாமான் வாங்கிட்டு வந்துடுவார், காய்கறி கட் பண்ணி கொடுத்துருவாரு, தேங்காய் திருவி கொடுத்துருவாரு, கிச்சன் மேடையெல்லாம் க்ளீன் பண்ணிடுவார். அது மட்டும் இல்லை, டைனிங் டேபிளில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுவார். மற்ற வேலை எல்லாத்துக்கும் ஹெல்ப்புக்கு ஆள் உண்டு. என்னோட ஒரே வேலை காஃபி, டிஃபன், சாப்பாடு இதெல்லாம் பண்ணுறது. அடுப்பில் ஏற்றி இறக்கணும், அவ்வளோதான். அதுக்கே அலுப்பு தட்டுது, போதும் போதும்னு இருக்கு. இந்த கால் முட்டி பாடாப்படுத்துது, அக்யூட் அத்ரைட்டிஸ். நாங்கள் இருக்கிறது அடுக்குமாடி கட்டிடம், நீண்ட வராண்டா. ஒவ்வொரு வீட்டிலேருந்து நாள் முழுக்க சமையல் நறுமணம் வந்துக்கிட்டே இருக்கும். என்னவோ தெரியல, என் கணவர் அதை விரும்புகிறதே இல்லை. இதை விட நல்ல ஒரு குடியிருப்பில் அழகான விசாலமான வீட்டில் இருக்கணும்னு தான் அவருக்கு ஆசை. வருஷத்துக்கு 2 தடவை நாங்கள் லண்டனுக்கு போவோம், எங்கள் பொண்ணையும் பையனையும் பார்க்க. இனிமையான வாழ்க்கை தான், குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த பாழா போன முட்டி அதுதான் பாடாப்படுத்துது. கோயம்புத்தூரில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ஒரு டாப் கிளாஸ் சீனியர் லிவிங் ஹோம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அங்கேயே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தோம். சென்னை வீட்டிலேருந்து ஒரு சில சாமான்கள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு கூட்டி போனோம். அப்பாடா, நாளையிலேருந்து எனக்கு ஓய்வு. இனிமேல் கால் கடுக்க நின்று சமையல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. தொட்டதுக்கெல்லாம் என் வயசான ஹஸ்பண்டை கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லணுங்கிற தேவையும் இல்லை. எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம். சீனியர் லிவிங் ஹோமில் ஃபஸ்ட்டு டே. ஆனால் ஏகப்பட்ட டைம் ரெஸ்ட்ரிக்ஷன். காலையில் காஃபி 5 மணிக்கு, ஈவினிங் 3 மணிக்கு. ஆக்சுவலி அது என் ஹஸ்பண்ட் தூங்குகிற நேரம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வயசானவங்க தான். ஆனால் எப்படி எல்லாருக்கும் டைம் அட்ஜஸ்ட் ஆகுதுன்னு தெரியல. காஃபி ஃப்ளாஸ்கில் வீட்டுக்கு வந்துடும், அதுக்கு மாதம் 300 ரூபா எக்ஸ்ட்ரா. ஃப்ளாஸ்கில் இருக்கிற காஃபி எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? சுகாதாரமாக தான் சமைக்கிறாங்க, அளவு கட்டுப்பாடு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் கேரியரில் வீட்டுக்கு வந்தால் அளவு சாப்பாடு தான், அதுக்கு டெலிவரி சார்ஜ் 300 ரூபா. சாப்பாட்டில் வெங்காயம், பூண்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இன்கேஸ் அப்படி இருந்ததுன்னா முன்னையே சொல்லிடுவாங்க. டேஸ்ட்டு கூட பரவாயில்ல, நாளாக நாளாக அட்ஜஸ்ட் ஆகிடும். நாங்கள் இந்த காஃபி, டிஃபன், சாப்பாடு எல்லாத்துக்கும் டைனிங் ஹாலுக்கே போக ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே நிறைய பேரோட பரிச்சயமும் ஆச்சு. 2 நாள் ஆச்சு, எனக்கு எந்த வேலையும் இல்லை. நான் என் மொபைல்லையும் அவரோட மொபைல்லையும் இருந்தோம். வீட்டில் எந்த வேலையும் இல்லையா, பொழுதே போகலை. 2 பேருக்கும் ஏதோ ரொம்ப நேரம் இருந்த மாதிரி இருந்தது. 3ஆவது நாள் போர் அடிக்க ஆரம்பிச்சது. தினமும் காலையில் டைனிங் ஹால் போய் காஃபி குடிக்கிறது, திரும்பி வர்றது, அப்புறம் லஞ்சுக்காக போகிறது, திரும்பி வர்றது. ஏதோ இந்த கல்யாண சத்தத்துக்கு வந்த மாதிரியே இருந்தது. இந்த சாப்பாட்டுக்காகவா இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி. 30 நாள் ஆச்சு, வேலையே இல்லாமல். இத்தனை நாள் நான் என் வாழ்நாளில் இருந்ததே கிடையாது. எவ்வளோ நேரம் தான் மொபைல் பார்க்குறது, இல்லை எத்தனை நேரம் தான் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுறது, தியான மண்டபத்தில் உட்காந்துக்கிறது, கார்டனில் போய் உலா வர்றது, இல்லை மொட்டை மாடியில் வாக்கிங் பண்ணுறது சொல்லுங்கள். வேலை வெட்டி இல்லாமல் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் எத்தனை நேரம் தான் பார்த்துட்ருக்கிறது சொல்லுங்கள். அஃப்கோர்ஸ் இப்போ நிறைய டைம் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் பேசலாம். ஆனால் 50 வருஷம் தாம்பத்தியத்துக்கு அப்புறம் எங்கள் 2 பேருக்கும் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அவருக்கும் அதே மாதிரி சலிப்பு தான். 2 டைம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன்னு கோயம்புத்தூர் கூட போயிட்டு வந்தார். திரும்பி வந்ததுக்கப்புறம் அதே சலிப்பு. எதையோ பறி கொடுத்த மாதிரி 2 பேருமே ஃபீல் பண்ணோம். வேலையே செய்யாமல் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி இந்த 30 நாளில் என் வெயிட்டே எழுதிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இதை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது செஞ்சாகணும். சலிப்பு வர விடக்கூடாது. லைஃப்பை சுவாரஸ்யமாக ஆக்கிக்க ஏதாவது செய்யணும். பென்ஷன் விஷயமா என் ஹஸ்பண்டுக்கு சென்னைக்கு போக வேண்டிய அவசியம். சென்னைக்கு புறப்பட்டார். அவருடைய முகத்தில் ஒரு குதூகலம், நடையிலையும் பாவனையிலையும் ஒரு புத்துணர்ச்சி. வழக்கத்தை விட என்கிட்ட அதிகமாக இனிமையாக பேசினார்.
எனக்கு தனியாக இருக்க பயம். ஆனால் நான் எதுவுமே சொல்லலை. என் மனசு அவருக்கு புரிஞ்சுது. நீயும் வரியா? சென்னைக்கு வந்தோம். எங்கள் குடியிருப்புக்குள்ள நுழைஞ்சோம். வாட்ச்மேன், காய்கறி கடைக்காரன், பூ விற்கிற பெண்மணி, பால் போடுற பையன், கோயில் அர்ச்சகர் எல்லாரும் எங்களை பார்த்து முகம் மலர்ந்தாங்க. நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியானோம். வராண்டா நடுக எங்கள் வீடு வரைக்கும் நடந்தோம். ஒவ்வொரு வீட்லேருந்தும் அதே சமையல் நறுமணம். என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காத நறுமணம். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் அப்பாடான்னு இருந்தது. பேரனும் பேத்தியும் ஸ்கெட்ச் பெண்ணால், க்ரையான்ஸால், பென்சிலால் சவுத்தில் கிறுக்கின கிறுக்கல்கள் வெல்கம் ஹோம் அப்படின்னு எங்களை வரவேற்றுது. நாங்கள் வந்திருக்கிற செய்தி கேட்ட உடனே வேலைக்கார அம்மா வந்தா வீட்டை சுத்தம் செய்ய. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம்? இதோ நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேனே. அடடா, இதோ ஆரம்பிச்சிருச்சு என்னுடைய பழைய வாழ்க்கை. ஃபில்டரில் புதுசாக டிகாஷன் போட்டு பாலை காய்ச்சி நொர பொங்க காஃபி. ஆஹா, அமிர்தமாக இருந்தது. ருசிச்சு குடித்தோம் 2 பேரும். இதோ சமையல் ஆரம்பம். முன்ன மாதிரியே கால் கடுக்க நின்று முட்டி என்னவோ வலிக்க தான் செஞ்சுது. ஆனால் மனசு அதை பொருட்படுத்தலை. 2 பேரும் சாப்பிட உக்காந்தோம். என் கை சமையலை அவர் ரசித்து ருசித்து சாப்பிட ஆரம்பித்தார். அந்த மகிழ்ச்சியை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. காணாமல் போனது திரும்பி கிடைச்ச மாதிரி ஒரு நிம்மதி, ஒரு உணர்வு. 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டோம். அதில் பல அர்த்தங்கள். அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து விசாரிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. காலனியில் இருக்கிற குழந்தைகளோட கூச்சலும் கும்மாளமும் எங்கள் காதுக்கு இனிமையாக இருந்தது. 10 நாள் எப்படி போனதுன்னே தெரியல. இந்த வாழ்க்கையா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சலிச்சுக்கிட்டேன். அன்னைக்கு ராத்திரி சாப்பிடும்போது கோயம்புத்தூர் வீட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்துறேன் அப்படின்னாரு. நான் எதுவும் பேசலை. பேசணுங்கிற அவசியமும் இல்லை. என் மனசு அவருக்கு நல்லாவே தெரியும். எதை நான் கஷ்டம்னு நினச்சனோ அந்த வாழ்க்கையை மறுபடியும் வாழணும்னு துடிக்கிறேன். என் வீடு, என் சமையலறை, என் பாத்திரங்கள், நான் சாப்பிட்ற தட்டு, என் கை சமையல், இது எல்லாத்தையும் விட்டுட்டு கல்யாண சத்திரம் மாதிரி அந்த சீனியர் லிவிங் ஹோமில் இல்லை, நாம் இருக்கிற இடம்தான் நமக்கு சொர்க்கம்.